ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் சத்யவான் சாவித்திரி கதையில் அடுத்த பகுதியான சாவித்திரியின் மன உறுதி பார்க்கலாம் வாங்க. நாரதர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தயங்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்ச அஸ்வபதியும் சாவித்திரியும் நாரதர்கிட்ட எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. நாரதரும் வேறு வழி இல்லாமல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஸ்வபதி, சாவித்திரி ரெண்டு பேருமே உங்களோட மனசை திடப்படுத்திக்கோங்க. சத்தியவானுக்கு இந்த ஜென்மத்தில் அற்ப ஆயுள் தான். இன்னிலிருந்து சரியாக ஒரு வருடத்துக்குள் அவனோட இறப்பு உறுதி. அதுதான் அவனுடைய விதி அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. சத்தியவானோட ஆயுள் இன்னும் ஓராண்டு காலம்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சாவித்ரி, பரவாயில்ல மகரிஷி, மனசில் நான் அவரை மணாலானா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால் என்னையால் என் மனசை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அஸ்வபதி இடிஞ்சு போயிடுறாரு. இது முட்டாள்தனமான முடிவு. அவனுடைய மரணம் பற்றி தெரிஞ்சும் அவனை விரும்புகிறது எந்த வகையில் சரி அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளவு சொல்லியுமே சாவித்ரி மன உறுதியோடு இருந்தாங்க. என் மனசில் அவரை நான் கணவனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், வேறு யாரையும் என்னையால் கணவனாக நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. நாரதர் சாவித்திரியோட மன உறுதியை பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. சாவித்ரி, உன்னோட மன உறுதியை நான் பாராட்டுறேன். சத்தியவானையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. விதியானது சத்தியவானை கொண்டு செல்ல முயற்சி செஞ்சாலும் மதியால் உன்னால் மாற்ற முடியும். இந்த உலகத்தில் விதியை மாற்ற வலிமை பத்தினிக்கு உண்டு. அந்த வகையில் ஏகாதசி, துவாதசி, திரையோதசி திதிகளப்ப நீ விரதம் இருக்கணும். அது மூலமாக உனக்கு விசேஷ ஆற்றல் உண்டாகி உன் கண்களுக்கு தேவர்கள்லாம் தெரிவாங்க. உன்னோட கோரிக்கைகளுக்கும் அவங்க செவி கொடுப்பாங்க அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாரு. நன்றி மகரிஷி, இந்த வழிகாட்டுதலை நான் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. தந்தை அஸ்வபதியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே மகளோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த பகுதியான சத்யவான் சாவித்திரியின் திருமணம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.